மகாநதி சீரியலில் விஜய் மற்றும் காவேரியின் ஒற்றுமை அதிகரித்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் 2 பேருமே மனதில் இருக்கும் பாரத்தை கொட்டும் வகையில் ஒருவர் பேசி நன்றாக புரிந்து கொண்டார்கள். காவேரி சொன்னபடி வெண்ணிலா பிரச்சனையை முடிவு கட்டலாம்னு விஜய் வீட்டுக்கு போகிறான். அங்கே தாத்தாவிடம் நானும் காவேரியும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என்று பேசிய விஷயங்களை அனைத்தையும் சொல்கிறார். அடுத்து வெண்ணிலா எப்படி இருக்கிறார் என்று நர்ஸிடம் விசாரித்து வெண்ணிலாவை பார்க்க போகிறார். அடுத்ததாக குமரன் மாமியார் பாட்டி மற்றும் நர்மதாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். பிறகு எல்லோரும் பேசி கொண்டு இருக்கும் நிலையில் காவேரி விஜய் வீட்டுக்கு போய் எட்டி பார்க்கிறார். விஜய் காணவில்லை என்றதும் கீழே வந்து பார்க்கிறார். அப்போது மாமி விஜய்க்கு சொந்தக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று போனில் பேசிக்கொண்டு இருப்பதை கேட்டார். உடனே காவேரி யாரை பற்றியும் முழுமையாக தெரியாம கல்யாண விஷயத்துல நீங்க ஈடுபடாதீங்க, பிறகு அது உங்களுக்கே பிரச்சனையாயிரும்னு மாமியோட சண்டை போடுறாள். அந்த நேரத்தில் விஜய் வந்ததும் மாமி விஜயிடம் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போற விஷயத்தை சொல்கிறார். உடனே விஜயும் காவேரியை சீண்டும் விதமாக ஓகே என்று சொல்லி ஆப்பு வைக்கிறார். ஆனால் மாமி இப்படி சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால் காவேரி தான் விஜயுடன் மனைவி என்ற சந்தேகம் மாமிக்கு வந்துவிட்டது. அந்த சந்தேகத்தின்படிதான் காவேரியிடம் சும்மா உசுப்பேத்தும் விதமாக மாமி இப்படியெல்லாம் பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து நர்மதாவுக்கு வயிறு வலி வருகிறது. பிறகு என்னவென்று பார்க்கும்போது நர்மதா வயசுக்கு வந்து பெரிய பொண்ணு ஆகிவிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் யமுனா, நவீன் அனைவரும் வீட்டுக்கு வருகிறார்கள். அத்துடன் நர்மதாவுக்கு தாய் மாமன் சீர் அனைத்தையும் 3 சகலையும் சேர்ந்து செய்ய போகிறார்.